எல்லா நிலைகளும் கர்த்தர் மாற்றுகிறார். விசேஷ அபிஷேகம் பெற்ற தாவீதுனுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை முற்று முழுவதுமாய் கர்த்தர் மாற்றி, நல்ல அவரு வனாந்தரத்தில் இருக்கிறாரு. வனாந்தரத்துல இருந்து ஆண்டவர் நேரா வந்து தாவீதை வீட்டுக்கு கொண்டு போறாரு. வீட்டுக்கு கொண்டு போன தாவீது வீட்டுக்குள்ள நுழையறான். சுற்றி நின்று பாக்குறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, இவன் தான் நமக்கு ராஜாவா மாறப்போறான். ஏன்னா ஆல்ரெடி ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. உள்ள என்ன ரிசல்ட்னா, எல்லாம் ரிஜெக்டட் ஆகி நிக்கிறாங்க. யாரும் வந்து அதுல செலக்ட் ஆகல. யாரும் செலக்ட் ஆவதனால அடுத்த கட்ட யார் அபிஷேகம்னா தாவீது மேலதான். அவன் வீட்டுக்குள்ள உள்ள நுழைகிறான். சத்ருவாய் காணப்படுகிறான். சகோதரர்களா எல்லாம் அப்படி உற்று நோக்கி கவனிக்கிறாங்க. இந்த பையனா நம்ம வீட்டுல இருந்த ஒரு ஓரத்துல இருந்தவனா, ஆடு மேய்ச்சவனா, இவனா அபிஷேகம் பெற்ற ஒரு அரசனா மாற போகிறான். எல்லாம் கவனிங்க பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில இவர்களா, இவங்க உயர்வாங்களா, இவங்கெல்லாம் இப்படி மாற்றப்பட்டாங்களா இப்படி நினைச்சு உங்க சத்துருக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க நேரம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், யார் உங்க முன்னாடி நின்னால எல்லாரையும் தூக்கிட்டு கர்த்தர் உங்களை உயர்த்துவார்.